வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வேலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஞானமலை முருகன் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேலூர் மாவட்டத்தில் வள்ளிமலை மிகவும் பிரசித்தம் பெற்றது. அந்த மாவட்டத்திலேயே முருகப்பெருமானின் திருவடிப்பட்ட ஒரு மலை ஒன்று உண்டு என்பது பலரும் அறியாதது. சுற்றிலும் வெப்பாலை மரங்கள் உயர்ந்து நிற்க சிறிய மலையின் மீது கோவில் கொண்டுள்ளார் குமரக்கடவுள். ஒருமுறை அருணகிரிநாதர் இந்த தலத்துக்கு வந்தபோது அவருக்கு திருவண்ணாமலையின் நினைவு வந்தது. தன்னை காத்து அருளிய முருகப்பெருமானின் திருவடி தரிசனம் மனதுள் தோன்ற சிலிர்த்து போனார். மீண்டும் அந்த தரிசனம் முருகா என்று அவர் மனமுருகி வேண்ட முருகப்பெருமான் காட்சி தந்து அருளினார். இன்றும் முருகப்பெருமானின் திருப்பாத சுவடுகளை அந்த மலையில் தரிசிக்க முடியும். இப்படி பல்வேறு பெருமைகளை உடைய தலம்தான் ஞானமலை. வேலூர் மாவட்டத்தில் உள்ள காவேரிப்பாக்கம் அருகில் கோவிந்தச்சேரி கிராமத்தில் உள்ளது ஞானமலை. வள்ளிமலையில் வள்ளியை மணந்து தணிக்கைமலை செல்லும் வழியில் முருகன் முதலில் வள்ளியுடன் பொழுதுபோக்கிய பெருமையுடையது ஞானமலை. எனவே இம்மலைக்கு வந்து தரிசிப்பவர்களுக்கு ஆனந்தமான வாழ்வையும் மன அமைதியையும் அளித்து மகிழ்விக்கிறான் அந்த வள்ளி மணாளன். வாருங்கள் அந்த அற்புத மலையை பற்றி தெரிந்து கொள்வோம். மலை ஏறுவதற்கு முன்பாக அடிவாரத்தில் அருள்பாலிக்கும் ஞானசக்தி கணபதியை தரிசனம் செய்து 150 படிகள் ஏறினால் அருணகிரிநாதர் யோகனுபூதி மண்டபம் வரும். இங்கே கல்லால் மரத்தடியில் அருள்பாலிக்கும் ஞான தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். அங்கிருந்து மேலும் சில படிகளை கடந்தால் கோவிலை அடையலாம். கருவறையில் ஞானகுஞ்சரி ஞானவல்லி சமேத ஞான பண்டித சுவாமியாக தரிசனம் கொடுக்கிறார் முருகப்பெருமான். ஒரு முகம் 4 கரங்கள், பின்னிரு கரங்களில் கமண்டலமும் ஜபமாலை ஏந்தியும் முன் வலக்கரம் அபயமுத்திரையிலும் முன் இடக்கரம் இடுப்பிலும் கொண்டு நின்ற கோலத்தில் மிக அற்புதமாக காட்சி தருகிறார் முருகப்பெருமான். இந்த அற்புத கோலத்தை பிரம்மசாஸ்தா திருக்கோலம் என்பார்கள். பிரணவத்துக்கு பொருள் தெரியாத பிரம்மனை தலையில் குட்டி சிறையிட்டு சிருஷ்டி தொழிலை தாமே மேற்கொண்ட அருட்கோலமே பிரம்மசாஸ்தா திருக்கோலம். இந்த கோவிலின் சிற்ப அமைப்பை கொண்டு ஞானமலை ஞான பண்டிதன் திருக்கோலம் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள். தெற்கு சுற்றில் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சியளித்த குரமகள் தழுவிய குமரன் கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். அதாவது நீலமயிலில் அமர்ந்த கோலக்குமரன் இடதுபுறம் அடிமீது வள்ளியை அணைத்தவாறு இருக்கும் திருவடிவம். அருகிலேயே அருணகிரியார் கூப்பிய கரங்களுடன் இக்காட்சியை கண்டு இன்புறுகிறார். மலையின் மேற்புறம் ஏறிச் செல்லும் வழியில் முருகன் உண்டாக்கிய வேர்ச்சுனை ஒன்று உள்ளது. மலையின் மேற்புறத்தில் ஞான பூங்கோதை சமேத ஞானகிரீஸ்வரர் சந்நிதி அமைந்துள்ளது. அருணகிரிநாதரை பரமகுருவாக கொண்டு இத்தலத்தில் தவம் இயற்றியவர் ஞானவெளி சித்தர். இந்த மகான் வாழும் காலத்தில் தன்னை நாடி வந்த மக்களின் நோய்களை தீர்த்து அருளினாராம். கார்த்திகை மாதம் மூல நட்சத்திர நாளன்று இவர் சித்தி அடைந்தார். அவரின் ஜீவசமாதி அங்கே உள்ளது. இங்குள்ள அங்க பிரதட்சண மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் போது அற்புதமான ஒளி அதிர்வுகளை நம்மால் உணர முடியும். இங்கு அங்க பிரதட்சணம் செய்தால் நோய்கள் நீங்கும், மகிழ்ச்சியான இல்லற வாழ்வு அமையும் என்கிறார்கள் பக்தர்கள். ஞானமலையில் வெப்பாலை என்னும் அரிய வகை மூலிகை மரங்கள் நிறைந்துள்ளன. தோல் சம்பந்தமான நோய், வெண்குஷ்டம், மூட்டுவலி முதலான உபாதைகளுக்கு இம்மரத்தின் இலை அரிய மூலிகைகளாகும். இதன் மிகச்சிறிய விதை பாதாம் பருப்பின் சுவை உடையது. இம்மரத்தின் காற்று தம்பதியருக்கு இல்லற இன்பத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் அளிக்கிறது. திருப்புகழை பாடி பரப்பிய வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் போன்ற அருளாளர்கள் பலர் வழிபட்டு அருள் பெற்ற ஞானமலை முருகனை நாமும் சென்று வழிபடுவோம். உடலும் உள்ளமும் இன்புற்று மகிழ ஞான பண்டித சுவாமியின் திருவருளை வேண்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.